நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நாம தினமும் எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகள் அதுலயும் பெரும்பாலும் ஏன் வட்ட வடிவுல தான் இருக்கு? சதுரம் மாதிரி இல்ல, முக்கோணம் மாதிரி இல்ல. இது ஒரு சின்ன கேள்வி மாதிரி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதுலயும் கடைசில சொல்ல போற காரணம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். என்னவா இருக்கும்? அதனால கடைசி வரை வீடியோவை பாருங்க. வெல்கம் டு our சேனல் திங்ஸ் எவ்ரிஒன் ஷுட் நோ. முதல் முக்கியமான காரணம் என்னன்னா, மாத்திரை எளிதா விழுங்கப்பட வேண்டும். நம்ம உடலில் உள்ள உணவு குழாய் எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு மென்மையான குழாய் மாதிரி இருக்கும். அதுல நம்ம சாப்பிடுற உணவு மாதிரி கூர்மையான முனைகள் இல்லாத பொருட்கள் தான் சுலபமா செல்லும். வட்ட மாத்திரைக்கு கூர்மையான முனைகள் கிடையாது. அதனால குத்துவது சிக்குவது நடக்காது, சுலபமா கீழே செல்லும். ஆனா ஒரு சதுர வடிவ மாத்திரையா இருந்தா அதோட தொண்டைக்கு தட்டும், வலி வரும், சில சமயம் சிக்கிக்கொள்ளலாம். அதனால வட்ட வடிவம் பாதுகாப்பானது, தயாரிப்பது எளிது. இப்போ இன்னொரு காரணம், மாத்திரைகள் எப்படி தயாரிக்கப்படுது தெரியுமா? மருந்து பொடி மாதிரி இருக்கும். அதை ஒரு வடிவத்துல அழுத்தி மாத்திரையா மாத்துவாங்க. வட்ட வடிவத்துல அழுத்துவது ரொம்ப ஈஸி. அழுத்தம் எல்லா இடத்துக்கும் சமமாக போகும், மாத்திரை சரியான வடிவத்துல வரும். ஆனா வேற வடிவம் இருந்தா அழுத்தம் சரியா போகாது, சில இடங்கள்ல உடையும், ஷேப் சரியா வராது. அதனால தொழிற்சாலைகளுக்கு வட்ட மாத்திரை தயாரிப்பது தான் ஈஸி, செலவும் கம்மி. வலிமை, மாத்திரை ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, பேக் பண்ணும்போது, கையில எடுத்துக்கும் போது. வட்ட வடிவத்துல அழுத்தம் எல்லா பக்கமும் சமமா இருக்கும், உடையும் வாய்ப்பும் குறையும். ஆனா சதுர வடிவ மாத்திரைனா மூளைகள் தான் பலவீனமான இடம், அங்க இருந்து உடையும். அதனால வட்ட வடிவம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மருந்து செயல்பாடு, மாத்திரை வெளியில் ஸ்மூத்தா இருக்கும் இல்லையா? அது கோட்டிங். அதன் பயன் என்ன? விழுங்க சுலபம், சில மருந்துகள் மெதுவா கரையும். வட்ட மாத்திரையில கோட்டிங் சமமா படரும், மருந்து சரியான வேகத்துல கரையும். ஆனா வேற ஷேப் இருந்தா கோட்டிங் சரியா இருக்காது, மருந்து ரிலீஸும் சரியா இருக்காது. அடையாளம் மற்றும் பாதுகாப்பு, எல்லா மாத்திரைகளும் ஒரே மாதிரி இல்ல. சில நீளமா இருக்கும், சில கேப்சியூல் மாதிரி இருக்கும். ஆனா ஏன் பெரும்பாலும் வட்டமா இருக்கு? அடையாளம் காண ஈஸியா இருக்கும், ஸ்டோர் பண்ண ஈஸியா இருக்கும், பயன்படுத்த ஈஸியா இருக்கும். மருத்துவத்துல கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். எந்த மாத்திரை எந்த நோய்க்குன்னு குழப்பம் வரக்கூடாது. எல்லா மாத்திரைகளும் வட்டமா தான் இருக்குமா? இல்ல, சில மாத்திரைகள் வேற வடிவத்திலும் இருக்கும். குழந்தைகளுக்கு வேற வடிவம், சில ஸ்பெஷல் மெடிசின்ஸ் வேற வடிவம். ஆனா பொதுவா அதிகமா பயன்படுத்தப்படுவது வட்ட வடிவம் தான். சின்ன விஷயம் போல தோணுனாலும் ஒரு மாத்திரையின் வடிவத்துக்கு பின்னாடி விஞ்ஞானம், பாதுகாப்பு, தயாரிப்பு எல்லாமே இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, எளிதாக விழுங்கலாம், பாதுகாப்பானது, உடையாது, தயாரிக்க எளிது, மருந்து சரியா செயல்படும். அதனால தான் பெரும்பாலான மாத்திரைகள் வட்டமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துற சின்ன சின்ன பொருட்களுக்கு பின்னாடி உள்ள பல ஆச்சரியமூட்டும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் இதுவரை மாத்திரை சாப்பிட்டதே இல்லைன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.